Hi all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வால்நட் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். எல்லாருக்குமே தெரியும் வால்நட் ரொம்ப ஹெல்த்தி. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மற்ற நட்ஸை விட ரொம்ப நல்லா இருக்காது. அதனாலேயே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட வேண்டாம், நல்லா விரும்பியே சாப்பிடலாம். வால்நட்ஸில் வந்து நிறைய ஃபைபர், விட்டாமின்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாகவே நம்ம டயட்டில் வந்து இதை எடுத்துக்கணும். இது வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், அப்புறம் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு கூட ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நான் 1 கப் அளவு வால்நட் எடுத்திருக்கேன். இதை வந்து பாதியாக உடச்சிக்கோங்க. அதாவது 2 ஒரு வால்நட்டை வந்து உடச்சிக்கோங்க. இப்போ உடச்சதுமே மார்க்கெட்ஸில் கிடைக்குது, அது இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கிற வால்நட்ஸை வந்து நல்லா கிறிஸ்ப் ஆகிறது வரைக்குமே வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து வறுபட்டுருச்சு அப்படின்னா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் டபுள் ஆகும். இந்த மாதிரி வறுபட்ட உடனே இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு கரண்டியில் வந்து மிக்சட் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பம்கின் சீட்ஸ், அப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், அப்புறமா வெள்ளை எள்ளு வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன சீட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறுமனையாக உங்ககிட்ட வெள்ளை எள்ளு மட்டும் இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இதுவுமே நம்மளோட கட் ஹெல்த் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் கருப்பட்டியில் நான் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இவ்வளோ வால்நட்ஸ்க்கு பாதி கருப்பட்டி வந்து போதும். இது ரொம்ப சின்ன சைஸ் கருப்பட்டி தான். இப்போ இந்த கருப்பட்டியை வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் லைட்டாக இடித்து எடுத்திருக்கேன். சுத்தமான கருப்பட்டியாக இருந்தால் நல்லாவே ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் இப்போ சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கரைகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 50 ml அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறமா அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. அதனால் கரைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கருப்பட்டி எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனேயே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரமல் சாஸ் வந்து கிடைக்கும். இது இருக்க திக்காகிட்டே இருக்கும். அது திக்காகிறதுக்கு முன்னாடியே நம்ம வறுத்து வச்ச வால்நட்ஸையும் அந்த சீட்ஸையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து நல்ல அந்த கருப்பட்டி பாகு வந்து வால்நட்ஸ் சீட்ஸ் கூட வந்து நல்ல கோட்டாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி. இது நம்மளோட குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் டெய்லியுமே வச்சு விடலாம். அன்ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுக்கறதுக்கு வால்நட்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களோட இம்யூனிட்டியில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்ல ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எவ்வளோ நாளுமே இது அப்படியே இருக்கும். அதோட ஸ்வீட்னஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லியுமே இதை வந்து நம்ம 2-3 சாப்பிட்டு வரலாம். அண்ட் இது ஹேர் ஃபால்க்கு கூட நல்ல ஒரு ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.